சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை ஏற்பாடு செய்து ஸ்ரீ ஆஞ்சநேயா யாத்ரா சர்வீஸ் பட்டுக்கோட்டை நடத்தி தரும் காசி யாத்திரை 3ஆம் நாளில் கங்கா ஸ்நானம் திதி பெண்ட பிரார்த்தி செய்பவர்கள் முடித்து நீராடி பின்னர் காசியில் கங்கை நதியில் அமைந்துள்ள 64 தீர்த்த கட்டங்கள் படித்துறைகள் பார்த்து மகிழ்ந்து அதன் விவரங்கள் கேட்டு அறிந்து வந்தோம். காலை உணவிற்கு பின் பட்டிமன்றம் நடைபெற்றது. அந்த வீடியோக்கள் தனியாக வெளியிடப்படும். மாலை அருள்மிகு காசி விசாலாட்சி விஸ்வநாதர் சாட்சி விநாயகர் துந்தி கணபதி அன்னபூரணி தரிசனம் என்று 3ஆம் நாள் நிகழ்வுகள் நிறைவுற்றன. அவற்றின் வீடியோக்களை இப்போது காணலாம். இவரே கணபதி 2 பேர் தான். அதையும் எப்படி எடுங்கய்யா? இந்த எடுத்துருவோம். இப்பொழுது காசியில் சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பாக நடத்தப்படுகின்ற 100வது திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக கங்கை நதிக்கரையிலே சிவனடியார்கள் அனைவரும் கங்கையிலே ஸ்நானம் செய்வதற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு படகிலே பிரயாணம் செய்து கங்கையினுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய கரையினை அடைந்து பிண்ட பிரார்த்தங்கள் நிதி கொடுக்கிறது தர்ப்பணம் கொடுக்கிறது இதெல்லாம் செஞ்சிட்டு ஸ்நானம் செஞ்சிட்டு 64 தீர்த்த கட்டங்களையும் சிவனடியார்கள் இப்பொழுது தரிசிக்க இருக்கின்றார்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை எங்களுடைய இந்த யூடியூப் நிகழ்ச்சி மூலமாக அவ்வப்போது அடியார் பெருமக்களுக்கு உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்பதை மிகவும் பெருமையுடன் பட்டுக்கோட்டை சிவனடியார்கள் அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. ஓம் நம சிவாயம், ஓம் நம சிவாயம். வர்றங்கய்யா ஏன்னா இவங்கெல்லாம் தெரியல. போடுவோம் அதுக்காக தான் எடுத்திருக்குத. எல்லாரும் வர்றோம், எல்லாரும் ஒருத்த கூட இந்த வந்துட்டாங்கய்யா எல்லாம் தான் வரணும். முதல்ல எடுத்தாச்சு. காசியில் இருக்கக்கூடிய கோயில்கள் அனைத்தும் தீர்த்த கட்டங்கள் ஒன்றொன்றாக இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு அற்புதமான காட்சியாக சிவனடியார்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த காட்சியினை சிவபரம்பூரில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் துணை கொண்டிருக்கக்கூடிய இந்த காசி கஷேத்திரத்திலே சிவனடியார்கள் எல்லோரும் இப்பொழுது இந்த தீர்த்த கட்டங்களை எல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜாக்கெட் ஸ்லிப்பர் அங்க வச்சுங்க. சப்பால் ஜாக்கெட் போட்டிருக்கிற செருப்பு சில இந்த மேல ஜாக்கெட் எல்லாம் இங்க வச்சிருங்க. அப்படியே இப்பொழுது காசியில் பட்டுக்கோட்டை சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளையின் சார்பாக காசி யாத்திரையின் பொழுது வந்திருக்கக்கூடிய அடியார்கள் தங்களுடைய முன்னோர்களுக்காக வேண்டி காசியிலே படகிலே ஏறி மேல்கரைக்கு வந்து சுத்தமான மணலிலே அமர்ந்து அவர்களுடைய முன்னோர்களுக்கு பிண்ட பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியானது மணிஷ் பாண்டே சாஸ்திரி அவர்களால் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த காட்சியினை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கை கூப்பிடுங்க. कहाँ गई ली कहीं पैती कोई ना केशवाय नमः माधवाय नमः नारायण नमः
ஓகே ஸ்டார்ட். இப்பொழுது சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டையினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்பாளர் சிவ தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் தர்ப்பணம் கொடுத்து வந்திருக்கின்றார்கள். அவருடைய அந்த தர்ப்பணம் கொடுத்த நேரத்திலே அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன என்பதை காசியினுடைய அந்த 64 தீர்த்த கட்டங்களுக்கு மேற்புறத்திலே இருக்கக்கூடிய கங்கை நதிக்கரையிலே அமர்ந்து வீடுகளிலே காவிரி கரையினிலே கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் எப்படி இருந்தது, கங்கை கரையிலே அவர் எப்படி தர்ப்பணம் கொடுத்தார், அவருக்கு என்ன மாதிரியான உணர்வு இருந்தது என்பதை இப்பொழுது ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளில் சொல்வார்கள். கங்கை நதி ஓரத்தில் கங்கையில் நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு முன்னோர்களை என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார் மற்றும் என்னுடைய வர்க்கத்தில் உள்ள அத்தனை மூதாதையர்களை நினைந்து இங்கே தர்ப்பணம் அவர்கள் சொல்கிற மந்திரத்தின் அடிப்படையில் தர்ப்பணம் செய்து மறுபடியும் கங்கையில் ஸ்நானம் செய்து தென்புறமாக முன்னோர்களுடைய திசையை நோக்கி நின்று அவர்களுக்கு எல்லா அர்ப்பணங்களையும் செய்யும்போது ஏற்பட்ட உணர்வு ஒரு மகா திருப்தி. நம்ம முன்னோர்களுக்கு உரிய முறையில் நம்ம கடமையை செஞ்சோம், இதனால் அவருடைய ஆட்சி நமக்கு நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு திருப்தி எனக்கு ஏற்பட்டது. இது கங்கைங்கிற புண்ணிய தீர்த்தத்தில் நம்ம முன்னோர்களை நினைத்து செய்கிறதுங்கிறது நமக்கு கிடைக்கிற இறைவனுடைய அருளாகவும் நம்முடைய பிராப்தியாகவும் தான் நம்ம எடுத்துக்கணும். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணுங்கிறது என்னுடைய ஆவலாகவும் இருக்குது. முடிஞ்ச வரையில் முன்னோர்களை வணங்கி அவர்களை திருப்திப்படுத்தினால் அவருடைய ஆட்சி நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதே நான் குறிப்பாக சொல்லிக்கிறேன். அப்போ தான் நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. சிவாய நம, சிவாய நம. மிகவும் நன்றி. அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு அவ்வப்போது யூடியூப் மூலமாக சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையின் மூலமாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். பக்கத்துல படி இருக்க இது படியில வரீங்களா? இந்த பேரு ராஜேந்திர பிரசாத் இந்தியால முதல் ராஷ்டிரபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பக்கத்துல பேலஸ் பாருங்க, மான் மந்திர் घाट, पान सिंह महाराजा, जयपुर महाराजा ने जयपुर मान सिंह एलो कोबरा பாருங்க, एलो कलर कोबरा सुनो மா एलो कलर कोबरा பாருங்க, काशी विशालाक्षी कोबरा कोबरा பாருங்க, काशी विशालाक्षी कोबरा कोबरा विशालाक्षी माता कोबरा எங்கள விராமவழி ஏற்றமிராம அகலமை கைவிட்டு நிலத்தாளை முருகிடக்கு காத்தாளை அங்கேயும் வாராம்
சொல்வார்க்கு ஒரு தீங்கில்லை, ஒரு தீங்கில்லை. தண்ணி தண்ணியிலே போயிட்டாங்க. மணிக்கூட்டம் பேரும் அந்த பக்கம் 24 hours dead body fire. Daily 400, 500 dead body fire அந்த பக்கம். Bike bus ஓடி வராங்க. இப்ப நம்ம நடந்து வந்தா அந்த அப்படியே படிக்கிறேன் எல்லாம் 15 படிக்கிறேன் மணிகர்ணா காட் இதான் பெரிய சுடுகாடா இது பெருஞ்சுடுகாடு ஆமா மணிக்கணிக்க பாக்கலாமா காலையில் கங்கையில் நீராடி 64 படித்துறை கட்டங்களை பார்த்து காலை உணவு முடித்து செவிக்கும் சிறிது உணவளிக்கும் விதமாக காசியால் கங்கைக்கு பெருமையா, கங்கையால் காசிக்கு பெருமையா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் மிகச் சிறப்பாக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடைபெற்றது. பட்டிமன்றத்தின் வீடியோக்கள் தனியாக வெளியிடப்படும். 3ஆம் நாள் மாலை முதலில் அருள்மிகு காசி விசாலாட்சி அம்மன் தரிசனம். பாதுகாப்பு காரணங்கள் கருதி மொபைல் எடுத்துச் செல்லாததால் போட்டோ எடுக்க முடியவில்லை. ஆகவே இன்டர்நெட்டில் இருந்து படங்களை எடுத்து இனி வரும் செய்திகளுக்கு இணைத்துள்ளோம். இந்த உருவம்தான் காசி விசாலாட்சி என்று நமக்கு பார்த்தவுடன் தெரிவது. அதன் பின்புறம் பார்த்தால், அதாவது
சாய்ந்த கோணத்தில் எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் உள்ளபடி பழைய விஷாலாட்சி அம்மன் மிகச்சிறிய குழந்தை வடிவில் இருப்பதையும் அதற்கு பிறகு நாட்டுக்கோட்டை நகரத்தார் பராமரிப்பில் இந்த கோயில் வந்த பிறகு இந்த பெரிய மூர்த்தத்தை முன்புறம் தாபித்து வழிபட்டு வருகிறார்கள் என்று அறிகிறோம். அடுத்ததாக அருள்மிகு காசி விஸ்வநாதர் தரிசனம். முன்னர் வெறும் 3000 சதுர அடி பரப்பளவில் மட்டுமே இருந்த கோவிலை தற்போது நமது பெருமைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் சதுர அடி பரப்பளவில் உள்ள புதிய வளாகத்தை புனித கங்கையின் மணிகர்ணிகா காட் தெற்கு புறம் மிக பிரமாண்டமாக விஸ்வநாத் காட் என்ற படித்துறையில் இருந்து கங்கையில் நீராடி நேரடியாக விஸ்வநாதரை தரிசிக்கும் அளவு விஸ்தாரமாக மிகவும் சிறப்பாக பிரம்மாண்டமான புதிய வளாகத்தை அமைத்துள்ளார். இது இந்தியர்கள் என்ற அளவிலும் இந்துக்கள் என்ற நிலையிலும் நாம் அனைவரும் பெருமை கொள்ளத்தக்க அருமையான மிகப்பெரிய சரித்திர சாதனை என்று கருத வேண்டும். இந்த புதிய விஸ்வநாதர் வளாகத்தில் குடிநீர், கழிப்பிட வசதிகள், உணவு, பாதுகாப்பு வசதிகள் போன்ற பல்வேறு அம்சங்கள் நிறைந்து இருப்பது மிகவும் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு சோதனைகள் முடித்து அருள்மிகு காசி விஸ்வநாதரை சிறப்பாக தரிசனம் செய்தும் கொண்டு வந்திருந்த கங்கை தீர்த்தம், பால் முதலியவற்றால் அபிஷேகம் செய்தும் சிவபுராணம், பஞ்சபுராணம் மற்றும் தேவாரம், திருவாசகம் பாடல்கள் பாடியும் வழிபாடு செய்து மகிழ்ந்தோம்.